இல்லை இந்த ஓபிஎஸ் இல்லாத கூட்டணியில் அந்த டிடிவியும் நயனார் நாகேந்திரனும் அதை ஈடு செய்து விடுவார்களா? அந்த ஓபிஎஸ் இழப்பை இவர்கள் ஈடு செய்து விடுவார்களா? அந்த முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை டிடிவி தினகரன் கணிசமாக பெற்ற சூழ்நிலையில் இப்போது இவர்கள் நயனார் நாகேந்திரனும் டிடிவி தினகரனும் அதை ஈடு செய்வார்களா, அல்லது அவர்களுடைய வாக்கு வங்கியில் ஓபிஎஸ் சேதாரத்தை ஏற்படுத்துவாரா? அதுதான் நான் கேட்கறது. இல்லை, ஓபிஎஸ் சமாதானப்படுத்தி திராவிட அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அவர் இணையவில்லை என்றால் தென் மாவட்டத்தில் நயனார் நாகேந்திரன் வழியாகவோ அல்லது திருச்சி உள்ள அவர்கள் அந்த அணியில் வைத்திருப்பதனாலேயோ அந்த முக்குளத்து சமூகத்தினுடைய அல்லது தென் மாவட்டத்தினுடைய அதிமுகவின் இழந்த வாக்குகளை கட்டாயமாக சரி செய்துவிட முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் எடப்பாடியும் திட்டமிட்டு அண்ணன் ஓபிஎஸ்ஐ டிடிவியை சின்னம்மாவை தாழ்மைப்படுத்தி வெளியேற்றிவிட்டு எடப்பாடியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பாஜக தான் துணை நின்றிருக்கிறது. ஆகவே பாஜகவையும் அதிமுக எடப்பாடியையும் கண்டிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகமும் நயனார் நாகேந்திரன் உட்பட தோற்படிப்பதற்கு தயாராகதான் இப்ப நம்ம களத்துல செய்தி பார்க்கிறோம். ஆகவே இந்த பாஜகவினுடைய முறியடிப்பதற்கு இப்பொழுதாவது அண்ணன் ஓபிஎஸ் களத்துக்கு வந்திருக்கிறார். அதை இன்னும் கூர்மைப்படுத்தினால் பாஜகவால் எடப்பாடியால் இழந்த வாக்குகளை அந்த சரி செய்யவே முடியாது. அண்ணன் ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்தி அவர் அதிமுக போனால் மட்டும்தான் அதை ஈடு செய்ய முடியும். அல்லாமல் கடந்த 2026 பாஜக எடப்பாடி அதிமுக கணக்கு இருக்காலும் பழிக்காது அப்படின்னு நம்ம சமூகத்தில் கலங்களை பார்க்கலாம். ஓகே தனியார், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. தமிழக மக்கள் திமுக இல்லை என்றால் அதிமுக என்றுதான் இதுவரை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் இந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்று அளித்த பேட்டியில் பிசாசை விவாகரத்து செய்துவிட்டு பேயை திருமணம் செய்து கொள்கிறார்கள், அதன் பின்னர் பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இது தமிழக வாக்காளர்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்களா? இன்னும் அவர் கூறுவது சரியா சார்? அது இல்லை, பொதுவாக ஒரு புதிய அரசியலை தமிழ்நாட்டில் நம்ம நிலைநிறுத்துவதற்கு தடையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருகுருவ திராவிட அரசியல் தான். அப்ப இருகுருவ திராவிட அரசியல் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இயக்கத்தில் 1967 அது வெளியேற்றிய பிறகு 5 ஆண்டு காலம் ஒரு தத்துவ அரசியல் பண்ணி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற இந்த ஒரு மறுமலர்ச்சிக்கான பகுதறிவு காலத்தில் ஒரு புதிய, அதாவது சர்வதேச அரசியலிலேயே ஒரு நவீன அறிவியல் அரசியலை பின்பற்றுகிற இந்தியாவில் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அந்த தமிழ்நாட்டில் அந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லது இந்த அரசியலை விதைத்தது பகுத்தறிவு அரசியல், சமூக சமத்துவ அரசியல், சாதி மதங்களை தகர்த்தெறிகிற அரசியல், பெண்ணடிமைத்தனத்தை அது விரட்டி அடித்த அரசியல். ஆகவே இது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு இணையான ஒரு அறிவியல் அரசியலை தமிழ் மண்ணில் முன்னெடுத்தது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். அதன் வழிவந்த பல்வேறு சீர்திருத்த தலைவர்கள் நீதி கட்சியிலிருந்து, சுயமரியாதை இயக்கத்திலிருந்து, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது படிப்படியாக அது ஒரு பல்கலைக்கழகத்தில் வார்த்தெடுக்கப்பட்டதை போல இங்கு ஒரு அரசியல் வேரூன்றி இருக்கிறது. ஆகவே இந்த வேரூன்றி இருக்கிற இந்த அரசியலை இன்னொரு மாற்றம், அதாவது வடநாட்டில் இருக்கிறவர்கள் ஒரு பின்னோக்கு மதவாத அரசியல் இங்கு வேகமாக வளர்வதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது. இங்கு திராவிடமா தமிழ் தேசியமா என்கின்ற இன்னொரு கூர்மையை நாம் தமிழர் சீமான் கையில் எடுத்து களத்துக்கு வருகிறார். அவர் கூட திராவிடத்தை வீழ்த்துவது, பகுத்தறிவு கருத்துக்களை வீழ்த்துவது, தந்தை பெரியாரின் கருத்துக்களை வீழ்த்துவது, அந்த கருத்தை, அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதை போல மதவாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ அரசியலை எதிர்த்து கூர்மைப்படுத்துவதற்கு அவரே ஒரு மென்மையான அணுகுமுறையை கையாளுகிறார். அவர் பல்வேறு மதவாத இயக்கத்தினுடைய RSS பிஜேபி இயக்கங்களோடு மறைமுகமாகவும் நேரடியாகவும் தொடர்பு வைத்திருப்பதாக பல செய்திகளை பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய கருத்தை, தமிழ் தேசியம் சார்ந்த கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் அதனை திராவிடத்தை விட்டு தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்துவதுதான் சீமானிடம் இருக்கிற அந்த கூர்மைதான் இப்ப பெரிய விவாதத்தையும் அவரால் முன்னேற முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு எது காரணம் என்றால் இந்த திராவிட தத்துவ அரசியல் தான். அப்ப தமிழ் தேசிய தத்துவ அரசியலுக்கும் திராவிட தத்துவ அரசியலுக்கும் ஒரு கூர்மையான போட்டி வந்தாலும் இப்போதைக்கு இந்த இருநூறு திராவிட அரசியலை, அதாவது அவர் சொல்லுகிறது பேய் பிசாஸ் மாறி மாறி விரட்டினாலும்
தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடியாமல் தமிழ்நாட்டில் ஒரு தேக்க நிலை இருக்கிறது.